யானைகள் அதிக ஞாபக சக்தி கொண்டவை. அவற்றின் முக்கிய பழக்கம் இடம்பெயர்வது அல்லது வலசை போவது. இதுபோன்ற வலசை பாதைகள் தமிழகத்தை பொறுத்தவரை 2 இருக்கின்றன. இது பற்றி விரிவாக பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் யானைகள் அதிகம் உள்ள பகுதி. இதில் கோவை மாவட்ட வனப்பகுதியை எடுத்துக்கொண்டால் தமிழகம், கர்நாடகம், கேரள வனப்பகுதிகளை இணைக்கும் மையப்புள்ளியாக இருக்கிறது. இங்கு மேட்டுப்பாளையம் தொடங்கி கல்லாறு வழியாக ஜக்கனாரி வனப்பகுதிக்கு யானைகள் வலசை செல்வது வழக்கமாக இருக்கிறது. நாடு முழுவதும் யானைகள் வலசை பாதையாக அறியப்பட்ட 11 முக்கிய வழித்தடங்களில் இதுவும் ஒன்று. யானைகள் ஆண்டுக்கு 2 முறை வலசை வருவது வழக்கம். தற்போது இடப்பயிற்சி காலம் என்பதால் அதிக அளவு யானைகள் நடமாட்டம் காணப்படுகிறது. அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட வனப்பகுதியில் யானைகள் வலசை வருகின்றன. வழக்கமாக இந்த பகுதியில் ஆண்டுதோறும் நவம்பர் தொடங்கி மார்ச் வரை 200 யானைகள் வலசை வரும். மாதேஸ்வரன் மலை, பன்னார்கட்டா வழியாக கிருஷ்ணகிரி மாவட்ட தலி வனப்பகுதிக்கு வரும் யானைகள் நெகனூர், ஜவலகிரி, தேன்கனிக்கோட்டை, ஊடே துர்க்கம் வழியாக ஒசூர் அருகே சானமாவுக்கு வருகின்றன. அங்கிருந்து மாநில நெடுஞ்சாலையை கடந்து போடூர் வனப்பகுதி மற்றும் கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை கடந்து வேப்பனஹள்ளி வழியாக சித்தூர் வனப்பகுதிக்கு சென்று அங்கிருந்து வெங்கடேஸ்வரா மலைப்பகுதிக்கு சென்றுவிடும். இந்த வலசைப்பாதை ஆக்கிரமிப்பு காரணமாக வழக்கமான பாதையை தேடி வரும் போதுதான் யானைகள் மனிதர்கள் மோதல் இருக்கிறது.